இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஹேர் ஆயில் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணி அது காலி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது டைம் நான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெய், எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட் டைமும் வாங்கி யூஸ் பண்ணேன். அதுவே நல்ல ரிசல்ட் தெரியுதுன்னு சொன்னாங்க. இப்போ செகண்ட் டைமும் அவங்கக்கிட்டே தான் செக்கில் ஆட்டி மொத்தமாக அங்கேருந்து ஹோல்சேல் இடத்துலேருந்து வர்றது அங்கே போய் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஹேர் ஆயிலுக்கும் அதே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக ஹீட் ஆகட்டும். ரொம்ப பாயிலாக விட வேண்டாம். லைட் ஹீட் ஆனால் மட்டும் போதும். ஹை ஃப்ளேம்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இருந்தேவும் நம்ம சிம்மில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்குது. ஹீட்டும் ரொம்ப கம்மியாக தான் எரியுது, ரொம்ப அதிகமாக எரியாது. இந்த ஹீட்லேயே தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக வச்சோம்னா எல்லாமே கருகி போயிடும். கருகிறப்ப எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும். சிம்மில் வச்சே தான் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ தான் லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கருவேப்பிலையாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸில் லைட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம். இந்த தடவை அப்படி ஆட் பண்ணுங்கள். எல்லா ஹெர்பலும் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு யூஸ் பண்ண போகிறோம். நான் என்னென்ன ஹெர்பல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, வேப்பிலை, வெற்றிலை, துளசி, கருந்துளசி யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், ரோஸ்மெரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம், இது எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஹீட் ஆகிறது தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பொருளையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லா பொருளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை மொத்தமாக தான் எடுத்து போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்டையுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போன தடவை என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு அப்படி போட்டேன். இந்த தடவை என்ன செஞ்சேன், அப்படி போட வேண்டாம். எல்லா இன்க்ரீடியன்ட்டையுமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சாப் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் தெரியும் உங்களுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போடுறேன்னு. மொத்தம் பார்த்திங்கன்னா 13 ஒரு 15 வகையான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கற்றாழை வேறு கொஞ்சோன்னு போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், வெந்தயம், இது எல்லாத்தையும் 1 2 தட்டி வச்சுட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட் கத்தாழை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு. லைட்டாக கிண்டி மட்டும் வரும். ஏன்னா ஒன்றும் கீழே உள்ளது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கருகிற மாதிரி ஆயிடும். மேலே உள்ளது அப்படியே இருக்கும். அதனால் லைட்டாக இங்கிட்ட மட்டும் கிண்டி மட்டும் விட்டால் போடணும். இப்போ என்ன கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த நல்லா தெரியுதா, இந்த கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக நம்ம என்ன பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி டார்க் க்ரீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா தெரியும். அது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days நான் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் 6 daysக்கு அப்புறமோ இல்லை 5 daysக்கு அப்புறம் மட்டும்தான் ஃபில்டர் பண்ணுவேன். ரோஸ்மெரி போட்டுறதுலாம் தெரியுதா உங்களுக்கு? சிம்லேயே தான் வச்சுருக்கேன். அடுப்பை கூட்டவே இல்லை. இந்த சிம்லேயே வச்சு தான் யூஸ் பண்ணணும். அது கூட்டி வச்சோம்னா சீக்கிரம் கருகி போயிடும். நம்மளுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். சிம்லேயே வச்சாலும் அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் எசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். பாயில் ஆகிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி அதில் உள்ள ஒவ்வொரு எசன்ஸ் தான் நம்மளுக்கு செப்பரேட்டாக கிடைக்கும். ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஹேர் ஆயில் எப்படி இருக்குது.
நம்மளுக்கு என்ன கலரில் கிடைக்கும்னா இந்த கலரில் தான் நம்மளோட ஹேர் ஆயில் இருக்கும். நல்லா டார்க் க்ரீனில் இது உள்ள எசன்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஹேர் ஆயில். இந்த கலரில் தான் நம்மளுக்கு ஹேர் ஆயில் கிடைக்கும். இப்போ எல்லா சைடுமே நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரை நல்லா பாயில் ஆக விட்டுருவோம். 5 மினிட்ஸ் ஆச்சு. 5 மினிட்ஸ்லேயே நம்மளோட ஆயில் கலர் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம பார்த்தது லைட் எல்லோ கலர். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லோலேருந்து இது லைட் க்ரீனாக மாறி இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் இன்க்ரீஸ் நல்லா டார்க் க்ரீன். அந்த ப்ராடக்ட் காட்டில் பார்த்திங்கன்னா அதே கலரில் தான் இருக்கும். ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஹேர் லாஸ் இருக்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்லேயே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தா ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் இருந்தால் தான் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லெமனோட இந்த தோல் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். வேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். அது போக வெற்றிலை ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டேண்ட்ரஃபை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி டேண்ட்ரஃப் இல்லாமல் ஆக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன ஸ்டெப் ஆகும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே டேண்ட்ரஃப் இருந்தால் போகும். டேண்ட்ரஃப் கம்மி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து க்ரோத் பண்ண ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஹேர் க்ரோத் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ளிட்டன்ஸ் மாதிரி ஹேர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் அப்படியே 2 2 பிரிஞ்சு இருக்கிறதால ஸ்ப்ளிட்டன்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போதும் நம்ம ஹேர் லாஸ் அதெல்லாம் கீழே 1 மந்த்துக்கு கீழே 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 6 மந்த் ஒன்ஸ் கீழே மட்டும் ரொம்ப ஹேர் கட் பண்ண வேண்டியது லைட்டாக அந்த அது இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப கீழே மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டால் போதும். ஒரு வீக்லி 3 டைம்ஸ் மட்டுமே நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாவே போதும். நல்ல ஹேர் க்ரோத். வீக்லி 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். நம்ம ஹேர் ஆயில் நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அப்படி தான் நம்ம இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்க எந்த ஒரு கெமிக்கலான இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ணல. எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 1 மந்த்லேயே ஹேர் லாஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணிடும். 3 மந்த்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்தாவே போதும். ஹேர் லாஸ் 3 மாதத்தில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகிறது கண்ட்ரோல் ஆனாவே ஹேர் க்ரோத் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். நல்லா டார்க் க்ரீன் பாருங்கள். இருந்த க்ரீனுக்கும் இப்போ இருக்கிற க்ரீனுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஆட் பண்ணும்போது கொட்டாரி பேர் எல்லோவில் இருந்துச்சு. இப்போ க்ரீன் கலர் இருக்குது. ஒரு 6 to 7 டேஸ்க்கு அப்படியே நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இடத்துல வடிகட்டிட்டு பாட்டிலில் ஃபில் பண்ணுவேன். அதேமாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஹேரை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.